Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அந்த டிபார்ட்மென்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2023 அப்டேட் படி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா தாலுகா வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை வந்து தேர்வு செய்ய போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. காவல் சார்பு ஆய்வாளர்கள் தாலுகா வாரியாகவும் ஆயுதப்படை வாரியாகவும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை வாயிலாகவும் இந்த 3 விதமாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, இதுக்கான சேலரி ரேஞ்ச் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, டோட்டல் வேகன்சிஸ் வந்து எப்படி இருக்குது, ஏஜ் லிமிட் என்னவா இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் காக்கி சட்டை போடக்கூடிய அளவுக்கு காக்கி சட்டை போடுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் அந்த தேர்வு வாரியத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அறிவிப்பு எண் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 01/2023 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா 5/5/2023 அப்படிங்கிற இந்த டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நியூஸ் பேப்பர் கட்டிங் தான் இது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காவல் சார்பு ஆய்வாளர்கள் வந்து உங்களுக்கு தாலுகா வாரியாகவும் ஆயுதப்படை மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையிலையும் உங்களுக்கு வந்து பதவிக்கான நேரடி தேர்வு 2023க்கு விண்ணப்பதாரிடமிருந்து இணைய வழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கான ஊதியம் ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36,900 இருந்து 1,16,600 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுறாங்க சேலரி. சரிங்களா, இது வந்து பெர் மந்த் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கப்படுது. இதுக்கான அறிவிப்பு தேதி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுடைய TNUSRB அப்படிங்கிற அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து இன்னும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். எல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு ப்ரோ இது வந்து அஃபீஷியலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் போடுவீங்க. நான் சொல்கிறது இது வந்து அஃபீஷியலாக வந்து நோட்டிஃபிகேஷன் எதுவுமே ரிலீஸ் பண்ணலை. இது வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து அறிவிப்பு எண் ஒரு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நியூஸ் பேப்பரில் வந்து கொடுத்துக்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நேரடி தேர்வுக்குன்னு சொல்லிட்டு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள், பெண்கள் மற்றும் திருநங்கைகள் இவங்க 3 பேருமே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம், எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி, அதாவது ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு மாத கால அவகாசம் வந்து கொடுக்குறாங்க. இது மோஸ்ட்லி எல்லா கவர்மெண்ட் ஜாப்புக்கும் ஒரு மாதம் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குண்டான அமௌண்ட்டை நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபியூச்சரில் நாங்கள் வந்து இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு நடைபெறும் தேதி அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொது விண்ணப்பதாரர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து அது பிராக்கெட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து பார்த்தீங்கன்னா துறை விண்ணப்பதாரர் அப்படின்னா ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு அரசு காவல்துறையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து 25% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்ணப்பதாரர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. பொதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக, அதாவது இப்போ போலீஸ் எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா ரொம்ப நாளாக, இதில் புதுசாக ட்ரை பண்ண போகிறவங்க இந்த ஜென்ரலாக இருக்கக்கூடியவங்க வந்து பொது விண்ணப்பதாரர்னு சொல்லுவாங்க. 25% வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டு கேண்டிடேட்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடியவங்க மேலிடத்துக்கு அதர் போஸ்டிங்கு மேலே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு 25% வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த இது பிரித்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடைபெறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அப்போது நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுற டேட்டு தெரிஞ்சிருச்சு, க்ளோஸ் பண்ணக்கூடிய டேட்டு தெரிஞ்சிருச்சு, எக்ஸாம் வந்து எப்போ வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து இதை இப்போதைக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து இது பின்னர் தான் அறிவிக்கப்படும்ங்கிறத சொல்லிட்டாங்க. மேபி அது வந்து ஃபியூச்சரில் இந்த மாதிரியான கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அது போல் தான் நம்ம கேட்க முடியும். சரிங்களா, நம்ம சொல்கிறத கவர்மெண்ட் கேட்குறது வந்து சாத்தியமே கிடையாது. அப்படிங்கிறனால எக்ஸாம் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து கிடையாது. அப்படிங்கிறனால நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸ்லுமே இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இதுக்கு காலி பணியிடங்கள் டோட்டல் வேக்கண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 615 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னடைவு காலி பணியிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 வேக்கண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதில் பதவியின் பெயர் அப்படிங்கிறது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து 3 போஸ்டிங்னு சொல்லிட்டு நான் டிஃப்ரெண்ட் போஸ்டிங் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காவல் சார்பு ஆய்வாளர், இது வந்து தாலுகா வாரியமாக உங்களுக்கு வந்து பிரிப்பாங்க. அதாவது காவல் சார்பு ஆய்வாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கக்கூடியதை உங்களுக்கு காவல் சார்பு ஆய்வாளர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது பணி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசில் வந்து நிலைப்பணி அப்படிங்கிற உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க.
இதில் வந்து காலி வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 255 வேக்கண்ட்டும் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 109 வேக்கண்ட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 365 வேக்கண்ட் ப்ளஸ் அந்த பின்னடைவுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு 2 வேக்கண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி காவல் சார்பு ஆய்வாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதப்படை அந்த ஸ்பெஷலாக இருப்பாங்களே ஆயுதப்படை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து 99 வேக்கண்ட்டும் ப்ளஸ் வந்து 3 வேக்கண்ட் வந்து பின்னடைவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 42 வேக்கண்ட் வந்து பெண்களுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 141 வேக்கண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆயுதப்படையில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேர்டாக நம்ம பார்க்க போகிற அந்த ஒரு ரோல் வந்து காவல் சார்பு ஆய்வாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிறப்பு காவல் படை ஸ்பெஷல் போலீஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும்தான். ஏன்னா ஸ்பெஷல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, லேடிஸ்க்கு வந்து கிடையாது. அப்படிங்கிறனால ஆண்களுக்கு டோட்டலாக வந்து 110 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 615 வேகண்ட் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த 615 வேகண்ட்டில் நீங்கள் ஒரு நம்பர்களாக உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இது கீழே குறிப்புன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னடைவு காலி பணியிடங்களை குறிக்கிறது அப்படிங்கிறதே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதையும் நீங்கள் கவனமாக வந்து பார்த்துக்கணும். இதை பற்றி நீங்கள் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கீழே நான் இதுக்கான ப்ரெஸ் காப்பியை நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட் கூட போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேபி இது பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவைப்படும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நபர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாமே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு லேட்டஸ்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.